Turn to Romans chapter 4, 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. Hallelujah. Blessed be the name of the Lord. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா it talks about நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கும். about his character, about his faith, his belief, இதெல்லாம் தாங்க எழுதப்பட்டு இருக்கும். ஸோ அது ஏன் எழுதப்பட்டு இருக்குதுன்னா, ஈவன் நீ உங்களுக்கு எனக்கும் அது 23ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா நமக்காகவும் அது எழுதப்பட்டு இருக்கிறதா. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஏப்ரஹாம் குறித்து எழுத போறதும் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ், நம்முடைய எடிபிகேஷனுக்காக, நம்முடைய விசுவாசத்துக்காக, நம்முடைய நம்பிக்கையில ஆபிரகாமுக்கு இருந்த அதே நம்பிக்கை விசுவாசத்தையும் நாம வளர்த்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஐ வாண்ட் யூ டு டர்ன் அண்ட் ரீட் 17th and 18th verse படிக்கும் போது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் எழுதியிருக்கிறபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்காகவும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். What an amazing lifestyle of Abraham. இது நமக்கு ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. As you listening to this, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற எவ்ரி ஒன் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல you would have gone through an issues. இல்ல நீங்க அந்த சூழ்நிலையில நடுவுல கூட இருந்து கொண்டு இருக்கலாம். Where you have the தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, உங்களுடைய ஜெபம் உறுதியா இருக்கிறது, you feel it's going to happen, உங்க உள்ளான மனசு சொல்லுது இது நடக்கும், நீங்க சொல்லி நீங்க நம்பிக்கையோட இருக்கிறீங்க. பட் உங்க கண்களுக்கு முன்னாடி இம்மீடியட்டா உங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ண முடியல, நீங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்க பிள்ளைங்க மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். வேலைக்கு எதிர்பார்த்து அது கிடைக்காம நீங்க சோர்ந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆமென். இல்ல உங்க வீட்டுல யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ சரீரத்துல பலவீனம் இருக்கிறது. யூ ஆர் ஹோப்பிங் ஃபார் அ மிரக்கிள், யூ ஆர் ஹோப்பிங் ஃபார் அ ஹீலிங். இதெல்லாம் உங்க கண்களுக்கு முன்னாடி இப்ப நடந்துரும் நினைத்து கொண்டிருக்கும் போது அது நடக்காம காலம் தாமதிக்கிறது போல சில காலங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நீங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது மாத்திரம் நீங்க அந்த சூழ்நிலை மத்தியில இருக்கலாம். இது மாறிடும் இன்னைக்குன்னு அது மாறாமல இருந்துட்டு கூட இருக்கலாம். பட் இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதே தான் நடந்தது. அவனுக்கு 75 வயதுல அந்த வாக்கு தத்தம் சொல்லி தேவன் அவனை எல்லாத்தையும் விட்டு போப்பா, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி அனுப்புவாரு. ஆல்மோஸ்ட் 24 வருஷங்கள் அந்த அற்புதத்தை அவன் பார்க்கவே இல்லை. He didn't see the promised miracle of God. அவன் தன் மாம்ச முயற்சியில 86 வயசுல இஸ்மவேலை பெற்றான். God rejected outrightல அது நான் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ ஏப்ரஹாம் டீப் இன்சைட் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருந்தான். என்ன நம்பிக்கைங்க? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். அவர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல, இல்லாதவைகளை in the sight of God in whom he believed, who gives life to the dead and speaks to the non-existent things that existed. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா. ஹல்லேலூயா.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் நினைக்கிறோம் இது நடக்காது, இது கிடைக்காது, இது வராது, இது போகாதுன்னு சொல்லி நாம யோசித்து கொண்டு இருப்போம். எங்களுக்கு வீட்டிலேயே நீங்க நினைத்து இருக்கிற காரியங்கள் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா இப்படி யோசனையில இருக்கும்போது இங்க இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் மேல அவன் நம்பிக்கையா இருந்தானா. Amen. Do you know that? Amen. நீங்க நினைக்கலாம் இது நடக்காது, இது கிடைக்காது. Hallelujah. ஏன் இது நமக்குள்ள இந்த எண்ணம் வருதுன்னா, பிகாஸ் நம்ம ஜெபித்து இருக்கிறோம், we are not seeing that result. நம்ம ஜெபித்ததுக்கு பலன் கிடைக்கிறது போல இல்லாம இருக்கிறது. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல if you turn to Romans chapter 8 நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்துல அது இங்க எழுதப்பட்டு இருக்குது. எப்படின்னா, அந்த நம்பிக்கையினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. என்னங்க, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். என்னவா? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். But if we hope for what we do not yet have, we waited for patiently. பொறுமையோட காத்திருப்போம். நீங்க என்ன தெரியுமா? I believe that Lord is saying through this holy scriptures, பொறுமையோட காத்திருங்க. ஜெபம் பண்ணிட்டீங்க, ஐயோ என் பிள்ளை மாறவே இல்லை, என் கணவன் மாறவே இல்லை, என் மனைவி மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்கிறாங்க, என்னுடைய பண சூழ்நிலை, என்னுடைய பைனான்சியல் கண்டிஷன் மாறவே இல்லை, என் பிசினஸ் மாறவே இல்லை, what am I going to do? நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஒரு அடையாளமும் தெரியல, ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை. இப்படி நீங்க யோசித்து கொண்டு இருப்பீங்கன்னா, to you God is saying, நீ பிசினஸ் பண்ணி லாபத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது, லாபம் வந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க ஜெபித்த மாத்திரத்துல அற்புதம் நடந்துச்சுன்னா, நான் ஜெர்மன் அற்புதம் நடந்துச்சு, you may be rejoicing. பட் ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபிச்சோம் காலம் தாமதம் ஆகிறதா, நீ பிசினஸ் பண்ணி இன்னும் லாபம் ஈட்ட முடியாம இருக்கிறதா, நீ எதிர்பார்த்த காரியம் நடக்க முடியாத தள்ளி போய் கொண்டே இருக்கிறது போல இருக்கிறதா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாம இருக்கிறதா, உன் குடும்பத்துல சூழ்நிலை இன்னும் மாறாம இருக்கிறதா, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுங்க இங்க? காணாததை, if you are not seeing it, if you are not seeing the good result, the expected result, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நடக்காமையே இருப்பதை நீங்க காண்பீங்கனால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கணும். We wait for it patiently. Wait for it patiently. பொறுமையோட காத்திருங்க. ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது வந்தே வரும், நடந்தே நடக்கும். ஏன்னா we don't serve an ordinary God. நம்முடைய தேவன் அவர் சொன்னபடி செய்கிற தேவன். அதான் ரோமர் 4 படிக்கிறோம் 20ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய காரியத்தை சொல்லும் போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அவனுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்றார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதற்கு நம்புவதற்கு எதில், அவனுக்கே நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிகாஸ் he was getting old. நம்புகிறதற்கு ஒன்றும் இல்லாத போதே அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Against all hope, Abraham in hope believed. Against all hope, Abraham in hope believed. அவன் நம்பினான்.
நடக்காதுன்னு அவனுக்கு ஒரு பக்கம் மனசு சொல்லிச்சு நடக்காது. ஆனா இன்னொரு பக்கம் அவன் சொன்னா இல்ல, கர்த்தர் சொன்னபடி நடக்கும். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா செய்வார். ஏன் ஆபிரகாமு குறிச்சு இவ்வளவு எழுதப்பட்டிருக்குதுன்னா, அந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல he was the first man to be chosen from the Gentile. அவனுக்கு நோவா குறிச்சு, நோவாவுடைய வம்சத்துல வந்து நோவா குறிச்சு கேள்விப்பட்டிருக்கலாம். நோவாவுடைய அநேக காரியங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கும். பட் he needed a personal faith. He needed a personal hope. அவன் முன்னாடி அவன் சந்ததிகள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம் செழித்திருக்கிறாங்க. They had many children, but he had no, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சந்ததி இல்லாம இருக்குது. But he was called by God and promised by God. தேவன் சொல்லியே நடக்காம இருக்கும்போது அவனுக்கு பெரிய கலக்கமும் கவலையும் வேதனையும் இருந்திருக்கும். பட் in spite of those things, Abraham believed. Amen. நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல கூட, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த போது அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. நமக்கு அதுதான் சொல்லுகிறது. உங்களுக்கு நீங்க காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருங்க. பொறுமையோட காத்திருங்க. God will never fail you. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுதல யோவேல்ல, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். When God says that word, he means it. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒன்று கூட வெட்கப்படலைன்னா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். உங்க தலை குனிந்து போக விட மாட்டார். Hallelujah. This is your God and my God. இந்த அற்புதத்தின் தேவன் இதுவரைக்கும் சரித்திரத்துல ஒரு ஃபெயில் ஆனது என்று சொல்லுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. He has done it. He has again and again அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்துதான் இருக்கிறார். அந்த பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், அன்னைக்கு அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். பை டூயிங் அற்புத அடையாளங்களின் மூலமாக அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். ஸ்டில் த சேம் காட், ஸ்டில் த சேம் ஜீசஸ். இன்னைக்கும் அவர் உங்களுக்கு if you had given a promise, ஆபிரகாமுக்கு உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், if God has promised you something, that he will do it. Hallelujah. நிச்சயமா அது செய்வார். இன்னைக்கு நீங்க பார்க்காமல் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க உணராம இருக்கலாம், உங்க கையை விட்டு தூரம் போகிறது போல இருக்கலாம், உங்க கண்களுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க வேறு கோணத்துல போய் கொண்டு இருக்கலாம். Amen. உங்க வேலையில பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். There may be many issues. I don't deny that. உங்க வாழ்க்கை போராட்டம் கலந்ததா இருக்கலாம், பிரச்சனை கலந்ததா இருக்கலாம், பயம் கலந்ததா இருக்கலாம். You may be always living ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். But God says there is a hope. ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. ஏதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அது நடந்தே நடக்கும். அது கர்த்தர் செய்தே செய்வாரு. சோ அது வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணாததை நம்பினோமாயில் அதற்கு வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். பொறுமையோட காத்திருப்போம். We will wait in hope. அது வருங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம். ஆபிரகாம் அப்படிதான் காத்திருந்தாங்க. கர்த்தர் சொன்னது நடக்கும், ஆண்டவர் சொன்னது நடக்கும், என் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கும்னு தெரியாது, பாரு அவர் சொன்னபடி நடக்கும், அவர் சொன்னபடி நடக்கும்னு நம்பினதுனாலதான் அவன் 100 வயதுல ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தான். சாராலும் அவனும் சேர்ந்து ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க. சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது அவர்களை நகைக்க பண்ணினாராம். God brought joy and happiness. 2 பேருக்குள்ள there was no reason to believe. இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்த போது கூட they never gave up on the
on the God whom they served. Hallelujah. 25 ஆண்டுகள் ஒன்னும் பார்க்கல. சொந்த லோத் அவங்களை விட்டு பிரிந்து போகிறான். சண்டை போட்டு கொண்டு பிரிந்து போகிறது அவங்க கண்களுக்கு முன்னாடி நடக்கிறது. எவ்வளவு யோசித்து இருக்கலாம். இஸ்மவேல் பிறந்தான், கொண்டாடணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இவன் உன் சந்ததி கிடையாது, இவன் உன்னுடைய உன்னுடைய ஆகார வழியா பிறந்திருந்தாலும் he is not going to be a promised child சொல்லும் போது ஆபிரகாமுடைய மனநிலை யோசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன யோசித்திருக்கலாம், ஐயோ நான் இது கர்த்தர் கொடுத்தாரு நம்பினே, இப்ப இது இல்லைன்னு சொல்லிட்டாரே. yet he waited patiently. என்ன அவனுக்குள்ள நம்பிக்கை, இந்த தேவன் பொய் சொல்ல மாட்டாரு, இந்த தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, அவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, அழைத்தவர் அவர்தான், அழைத்த தேவன் அவர்தான், அவனுக்கு அவர் மேல நம்பிக்கை. என்ன அழைச்சிட்டாரு, நான் தேடி வரல, அவர் என்ன தேடி வந்து அழைச்சாரு. புதிய ஏற்பாடுலயும் அப்படித்தான் சொல்லுது, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் உங்களை தெரிந்து கொண்டேன், அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார், அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார், அவர் உங்களை மீட்டெடுத்து இருக்கிறாரு. எவ்ரிதிங் God has done. அப்போ மீதியானதை யார் செய்வாங்க? அவர் தான் உங்களுக்கு எனக்கு செய்வாரு, நிச்சயமா அவர் செய்வார். இத்தனை காலம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்து எழுப்பி கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட வைத்து விசுவாசத்தை கொண்டு ஹல்லேலூயா கிருபையினால நம்ம ரட்சித்திருக்கிறார், ரட்சித்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Do you think God will never do the other things? மீதியானதை அவர் செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க. Don't give up on your hope. Don't give up on your faith. அது உறுதியா பிடிச்சுக்கங்க. கர்த்தர் நிச்சயமா மகிமையான காரியங்களை அவர் செய்வார்.